எல்லாருக்கும் வணக்கம். அரசியல் படுத்துவோம்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, விஜய் அடிக்க தவறிய 4 ஃப்ரீ ஹிட் சிக்ஸர்கள்னு சொல்லுவோம். ஃப்ரீ ஹிட்னா என்னென்னா, அந்த பாலில் அவுட் ஆனால் அவுட் இல்லை, ஆனால் அடிச்சுக்கலாம். 4, 6 எவ்வளோ ரன் வேணால் அடிச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு 4 அருமையான சான்ஸ் மிஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு சான்ஸ் பார்த்திங்கன்னா, கரூர் பெருந்துயர் நிகழ்வில் பார்த்திங்கன்னா, அவர் திருப்பி திருச்சிக்கு இமீடியட்டாக சென்னைக்கு வந்துட்டு ஒரு 3 மாதம் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் அதை எப்படியோ அரசியல் பண்ணி அவர் லெவல் இந்நேரம் எங்கேயோ போயிருக்க வேண்டியது. ஆனால் அந்த ஒரு ஃபஸ்ட்டு சான்ஸை மிஸ் பண்ணிட்டார். அது ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் அவர் லைஃப்பில். இதுக்கப்புறம் அந்த 3 மாதம் திருப்பி வரவே வராது. அந்த 3 மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ஓட்டை வேணாலும் வாங்கியிருக்கலாம். அது மிகப்பெரிய ஒரு பிளண்டர் மிஸ்டேக்குன்னு தான் சொல்லணும். யார் இவருக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியல. எல்லா விஷயத்துலேயுமே தப்பாக தான் போயிட்டுருக்கு. செகண்ட் பார்த்திங்கன்னா, திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பார்த்திங்கன்னா, பிஜேபி, டிஎம்கே அரசியல் யார் தப்பு யார் கரெக்டு அதெல்லாம் செகண்ட்ரி. ஆனால் விஜய் ஒரு சின்ன ஒரு கருத்தாச்சு சொல்லியிருக்கணும். அவரோட கருத்து ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையாக இருந்திருக்கும். அவருக்கு இன்னும் ப்ளஸ்ஸாகவே தான் போயிட்டுருக்கு. இது செகண்ட் சிக்ஸர். ஈஸியாக ஸ்கோர் பண்ண வேண்டியது எல்லாத்துலேயுமே மிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு சான்ஸ் 2 சான்ஸ் இல்லை, இது வரைக்கும் 4 சான்ஸ் வந்துருச்சு. 4 சான்ஸில் அப்படி தான் இருந்திருக்காரு. ஏன் அவர் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கார்? இந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா, அப்படியே இறங்கி அடித்தா 6 பறக்கும். அந்த மாதிரி ஒரு டைம் இந்த டைம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணுறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு கூடிகிட்டே போகுங்க மவுஸு. ஆனால் இந்த டைம்லலாம் இவ்வளோ அமைதியாக இருக்கார். இதெல்லாம் யார் இவருக்கு கொடுக்குற அட்வைஸ்னு எனக்கு சத்தியமாக புரியல. இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, 5 வருஷம் சும்மா தான் இருக்க போகிறாரு. அதனால் இந்த 3 மாதமாச்சு எவ்வளோ வெறித்தனமாக வேலை செய்கிறாரோ, அவ்வளோ வெறித்தனமாக அவருக்கு பவர்ஃபுல் அதிகமாகிட்டே போகும். 3வது சிக்ஸர் பார்த்திங்கன்னா, அந்த ஜனநாயகன் இஷ்யூ. ஜனநாயகன் இஷ்யூ இது வரைக்கும் எந்த படத்துக்குமே இந்த மாதிரி ஆனதில்லை. ஆனாலும் எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. பொங்கல் ரிலீஸ்க்கு வந்தால் தான் உண்டு. பொங்கல் அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா, அந்த படம் வர்றதே வேஸ்ட் தான். அது அவ்வளோ தூரம் போகாது அந்த படம். அப்புறம் ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்கார்? எந்த ஒரு சின்ன வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு? எதுவுமே எனக்கு புரியல. விஜயின் அமைதிக்கு காரணம்னு இன்ன வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு புரியாமல் தான் புலம்பிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ அமைதி இருக்கக்கூடாது உண்மையிலேயே. ஆதவ் அர்ஜுனா கொடுக்குற அட்வைஸோ இல்லை யார் கொடுக்குற அட்வைஸோ தெரில. இது மிகப்பெரிய ஒரு தோல்வியை நோக்கி தான் இவரை இழுத்துட்டு போகுது. நீங்கள் வேணால் பார்த்துட்டே இருங்க. இவரை நம்பி எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் புரிஞ்சுக்காமல் அவ்வளோ அமைதியாக இருக்கார். அவ்வளோ அமைதி தேவையில்லை விஜய் அவர்களே, புரிஞ்சுக்குங்க இனிமேலாச்சு. இவ்வளோ சைலண்டில் மோடில் இருந்தீங்கன்னா டிவிக்கேவே எதுவும் இல்லாமல் போயிடும். அந்த மொமெண்டம் திருப்பி உங்களுக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. நானும் சொல்லிட்டு தான் இருந்தேன். அந்த மொமெண்டம் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டீங்க. ஒரு தடவை மொமெண்டம் மேலே ஏறும்போது கரெக்டாக பிடிச்சிக்கணும். அது பிடிக்காம விட்டிங்கன்னா அது வேஸ்ட் தான் அந்த மொமெண்டம். 4வது சிக்ஸர் பார்த்திங்கன்னா, இந்த சிபிஐ என்கொயரிக்கு கூப்பிட்டாங்க. அட்லீஸ்ட் சிபிஐ என்கொயரிக்கு போகிறப்பவாச்சும் இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை. என்னை கூட்டணிக்கு கூப்பிட்றதுக்காக மிரட்டுறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அப்படியாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கலாம். ஆனால் எதுவுமே கொடுக்கல. இன்றைக்கி தான் காலையில் கிளம்பி போனார். அமைதியாக போகிறாரு. 7 மணி நேரம் விசாரணை நடந்துச்சு. 7 மணி நேரம் ஒரு அரசியல் கட்சி தலைவரை விசாரணை பண்ணால் அப்படியே நாடே கொந்தளிச்சு போயிருக்கணும். ஆனால் எதுவுமே தெரியல. டிவிக்கே கட்சியினர் எதுவுமே ஒரு ரியாக்ஷனே கொடுக்கல. அவ்வளோ அமைதியாக இருக்காங்க. ஏன் தான் இவ்வளோ அமைதியாக இருக்காங்க? அவர் அமைதியாக இருக்கிறனால தொண்டர்களும் அமைதியாக இருக்காங்களாங்கன்னு புரிய மாட்டேங்குது. இது மிகப்பெரிய ஒரு சவக்குழியை நோக்கி இழுத்து போகிறது. அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. டிவிக்கேல இருக்கிற எல்லாருமே. நீங்கள் எப்படி அரசியல் இந்நேரம் டிஎம்கேக்கு இந்த மாதிரி ஒரு லட்டு மாதிரி சான்ஸ் கிடச்சிருந்ததுன்னா இந்நேரம் அவங்க எங்கேயோ கொண்டு போயிருப்பாங்க. இந்தியா ஃபுல்லாக அதை பற்றி தான் பேச வச்சுருப்பாங்க. ஆனால் டிவிக்கே அது ரொம்ப 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 இந்த மாதிரி 4 அருமையான வாய்ப்புகளை மிஸ் பண்ணிட்டேங்க. இனிமேலாச்சும் திருந்துங்க தயவு செஞ்சு.